ஹைடா பெரிஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா ஜூனியர் லவ்லியோடைய 12th பார்ட் தாண்டா பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 12 பார்ட்ஸ் பார்க்காத யாராச்சும் இருந்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன், போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்பதான் இந்த பார்ட் உங்களுக்கு புரியும். ஓகேவாடா? ஸோ நம்ம லாஸ்ட் பார்ட்ல என்ன ஆச்சுன்னு பார்த்துட்டு இந்த பார்ட்டுக்குள்ள போயிடலாம். லாஸ்ட் பார்ட்ல என்ன இருக்கும்? ஸோ நம்ம டேங்கும் நம்ம இசை கிட்ட ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் செமஸ்டர் வந்திருக்கும், அது வரலும் அவங்கள பார்த்துருக்கவே மாட்டாங்க. டேங் அண்ட் ஜங்குக் போயிட்டு ஜிமின் கிட்ட கேட்டிருப்பாங்க எங்க அவங்க 2 பேரும் வரலன்னு சொல்லிட்டு. அதுக்கு ஜிமின் என்ன சொல்லியிருப்பாருன்னா நீங்க போய் அவங்க கிட்ட கேட்க வேண்டியதானே, ஏன் என்கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அதுக்கப்புறம் அந்த செமஸ்டரும் முடிஞ்சிருக்கும். ஸோ நம்ம பாய்ஸ் கேர்ள்ஸ் தேடி இருப்பாங்க, ஆனால் பார்க்க முடிஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் செமஸ்டர் காலேஜ் கேர்ள்ஸ் வருவாங்க. ஸோ கேர்ள்ஸ் கிட்ட போயிட்டு ஃபர்ஸ்ட் இசை கிட்ட போயிட்டு நம்ம டேங் கேட்க இசை சொல்லியிருப்பான் எனக்கு லவ் மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, கல்யாணத்து மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லை, அதுக்கு மேலே எனக்கு ஓ மேலேயே இன்ட்ரெஸ்ட் இல்லை சீனியர்னு சொல்லிட்டு போயிருப்பான். ஸோ நம்ம ஜங்குக்கு போயிட்டு அம்மா கிட்ட 1 வீக் கழிச்சு கேட்டுருக்கும் போது அம்மா என்ன சொல்லியிருப்பானா ஜங்குக்னு சொல்லிட்டு அப்பாட்டுக்கு பயந்துடுச்சு ஓடி இருப்பான். ஸோ இப்படியே டேஸ் ஸ்கிப் ஆக மேக்ஸ் திருந்தி இருக்க மாட்டான். பட் இருந்தாலும் நம்ம கொஞ்ச நாள் வெயிட் பண்ணி அவளை லவ் பண்ணலாம், நம்ம சீனியர்ஸ் தான் போயிடுவாங்கன்னு சொல்லி அவங்க கேங்கே முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இதை ஜங்குக் கேட்டுருவாரு. ஜங்குக்கும் மேக்ஸ் அடிச்சு கீழே தள்ளி அடிக்கலான்னு மேலே ஏறி உட்கார்ந்துருப்பாரு. ஸோ அந்த சைடு கிராஸ் ஆன அம்மா பார்த்து இவர் திருந்தவே மாட்டாருங்கிற மாதிரி பார்த்துட்டு போயிருப்பான். அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா இந்த பாட்டுக்குள்ள போய் பார்க்க போறோம். ஸோ என்ன ஆகுதுன்னா அம்மா இப்படி பார்த்துட்டு போக ஜங்குக்கு ஒரு மாதிரி டிஸ்கஸ்டிங் ஃபீல் ஆகுது. என்னடா இவன் நம்மளை இப்படி பார்த்துட்டு போறான், நம்ம என்ன அவ்வளோ பெரிய தப்பா பண்ணிட்டோம், இவன் தப்பா பேசினான்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசிச்சுட்டே இருக்காரு. ஸோ இப்படி டேஸ் ஸ்கிப் ஆக ஸோ ஒரு 2 or 3 டேஸ்க்கு மேலே போயிருக்கும். ஸோ கிட்டத்தட்ட இப்படி டேஸ் ஸ்கிப் ஆக ஸோ ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அம்மு இசை 2 பேரும் பிரின்சிபல் ரூமுக்கு வெளியே நின்றுட்டு இருக்காங்க. ஸோ நின்றுக்கிட்டு இருக்கேன். ஸோ உள்ள அம்மாவோட இசையோட பேரண்ட்ஸ் சொல்லிட்டோம்மா ஃபீல் பண்ணாத ப்ளீஸ் அம்மா, இப்படியெல்லாம் பயப்படக்கூடாது இனிமே அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க அப்பா ஃபோரில் கிஸ் பண்ணிட்டு போயிருப்பாரு. ஸோ இவங்க 2 பேரும் பிரின்ஸ்பால் ரூம் முன்னாடி நிற்கிறத ஒரு சீனியர் பையன் பார்த்துட்டு போயிட்டு ஜங்கு கிட்டேயும் நம்ம டியாங் கிட்டேயும் சொல்லியிருப்பாங்க இசையும் அம்மும் பிரின்ஸ்பால் ரூம் முன்னாடி நிற்கிறாங்க, ஏன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ 2 பாய்ஸும் வேகமாக பதறி அடிச்சு ஓடி வந்திருப்பாங்க. கரெக்டாக அந்த டைமிங்கில் தான் நம்ம அம்மாவோட அப்பா ஃபோரில் கிஸ் பண்ணிட்டு போயிருப்பாரு. ஸோ அவங்க அப்பா கிளம்புனா உள்ள மேக்ஸோட பேரண்ட்ஸ் வராங்க. மேக்ஸை திட்டிக்கிட்டே வராங்க, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா, ஒரு பொண்ணுக்கிட்ட எப்படி பிஹேவ் பண்ணணும்னு கூட தெரியாதாடா, மேனஸ் இல்லாம உன்னை வளர்த்துருக்கோம் பாரு, அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் உன் மேல கம்ப்ளைண்ட் பண்ற அளவுக்கு வச்சுக்கிட்டேன், அப்ப நீ எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்கணும் மேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ மேக்ஸ் பா அம்மா நான் எதுவுமே பண்ணலம்மா அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லிட்டே இருக்க. ஸோ அம்மாக்கிட்டே இசைக்கிட்டே சாரிம்மா என் பையன் தெரியாமல் பண்ணிட்டான், இனிமேல் இப்படி பண்ண மாட்டான், ஸோ நீங்கள் இனிமே பயப்பட தேவையில்லை, நேற்று நைட் அப்படி பண்ணுவோன்னு நான் நினைக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ ஜங்குக்கு ஒன்றும் புரியல, முழிச்சுட்டே இருக்கான். ஸோ நம்ம என்ன ஆயிடுதுன்னா மேக்ஸோட அம்மா கிளம்பி போயிடுறாங்க. ஸோ மேக்ஸை தனியாக கூட்டிகிட்டு போய் ஜங்குக்கன்ட்டே அவங்க கேட்குறாங்க என்னாச்சு அப்படிங்கிற மாதிரி கேட்க. ஸோ நம்ம மேக்ஸ் சொல்கிறான் இல்லை சீனியர், நேற்று நைட் அதாவது நேற்று ஈவினிங் இவங்க 2 பேர் ஷாப்பிங் போயிருந்தாங்களா, இதை நாங்கள்லாம் பார்த்தோம் எங்கள் கேங்கே, நீங்கள் இல்லைங்கிற தைரியத்தில் நாங்கள் போய் பேசலான்னு போனோம். அப்போ என்ன ஆயிடுச்சுன்னா தெரியாமல் அம்மா யாரோ ஒருத்தவங்க என்னை இடிச்சு நான் அம்மாவை கிஸ் பண்ணுற மாதிரி போயிட்டேன்னா அம்மா ரொம்ப பயந்துட்டாங்க அதான் அப்படின்னு சொன்னேன். ஜங்குக்கு அவ்வளோ கோவம் வருது. ஸோ இது கேன்டீன் ஏரியாவில் தான் நடந்துட்டு இருந்திருக்கும். ஸோ அவ்வளோ கோவம் வருது. ஸோ பக்கத்தில் தண்ணி பாட்டில் இருக்கும். அவருக்கு கோவத்தில் ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகிறாரு. ஸோ அந்த பாட்டிலில் இருக்க தண்ணி எடுத்து மேக்ஸ் மேலே ஊற்றிட்டு, மேக்ஸ் ஒழுங்காக காலேஜ் மாறிடு ஓகேவா, எனக்கு ஒன்றை பார்க்க இனிமேல் பிடிக்கல, ஸோ அதனால் நீயே வாலண்டியாக அந்த காலேஜை விட்டு போயிட்டேன்னா சும்மா உயிரோட வாட்சி நீ இருப்பா, அப்புறம் நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது, நான் அவளை லவ் பண்ணுறேன், அவன் என்னை லவ் பண்ணுறாலோ இல்லையோ என்னோட கேர்ள் அவள், ஞாபகம் வச்சுக்கோ, அவகிட்ட லிமிட்டை தாண்டி நீ பழகக்கூடாது, நீ இப்படி பண்ணது தப்புன்னு சொல்லி நம்ம ஜங்குக்கும் டேங்கும் இசைக்கும் அம்மாவுக்கும் சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஸோ என்ன ஆகுதுன்னா அன்னைக்கான டே இப்படியே முடியும். ஸோ அம்மா இசை வீட்டுக்கு போகும்போது ஜிமினும் கூட தான் போயிருப்பாரா. வீட்டுக்குள்ளே போகணுன்னா ஜிமின் கேட்குறாரு, ஆக்சுவலி ஆமாம் உங்கள் பின்னாடி சுற்றுற மேக்ஸை போட்டு கொடுத்தீங்களே, அதே மாதிரி டேங்கையும் ஜங்குக் சீனியரையும் போட்டு கொடுத்துருக்க வேண்டியது தானே, அவங்களும் உங்கள் பின்னாடி தானே சுற்றுறாங்க, நீ போட்டு கொடுத்துருக்க வேண்டியது தானே அம்மு அப்படிங்கிற மாதிரி சொல்ல. அம்மா சொல்கிறா
நான் அன்னைக்கு சொல்லியிருப்பேன் சண்டையில, சீனியர் அவரோட காதலுக்கு அவரை காயப்படுத்திக்கிறாரு, நீங்க உங்களோட காதலுக்கு மித்த ஒருத்தரை காயப்படுத்திக்கிறீங்கன்னு சொன்னேன். ஆனா 2 பேரும் சேர்ந்து என்ன காயப்படுத்திட்டு இருந்தாங்க. ஆனா ஒரு லெவல மீறி அவன் என்னை கிஸ் பண்ற அளவுக்கு வந்துட்டான். என்னால அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. இதுவரையிலும் ஜங்குக் சீனியரோட நல்லது கூட என் மேல பட்டது கிடையாது. உண்மையை சொல்ல போனா அந்த சீனியரோட ஏன் நல்லது கூட அந்த சீனியர் தொட்டது கிடையாது. தூரத்துல இருந்து ரசிச்சிருக்காரு. ஒரு பொண்ணுக்கு ஒரு பையன் எங்க இருந்து பார்த்தாலும், அதுவும் தன்னை பார்த்தா நல்லா தெரியும். நான் ஃபர்ஸ்ட் இருந்து நோட் பண்றேன், ஜங்குக் சீனியர் என்னை பார்த்துட்டு இருக்காருங்கிறத. ஆனா அவர் கரெக்ட் சுச்சுவேஷன் வரும் வெயிட் பண்ணிட்டு இருந்தார் போல. ஆனா டைம் தப்பான நேரத்துல சொல்லிட்டாரு போல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, உனக்கு ஓகேவா அம்மு அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நீ ஏன் அப்பா கிட்ட அந்த சீனியர் ப்ரப்போஸ் பண்ணது மட்டும் சொல்லவே இல்லைன்னு திரும்ப கேட்கும் பொழுது, அதுக்கு அம்மா சொல்றா, அவர் என்ன ஃபோர்ஸ் பண்ணல, ஜஸ்ட் லவ் பண்ணுறேன்னு சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படுறா. ஸோ ஜிம்மின் வந்துட்டு ரியாலே அப்படிங்க அவள் எதுவும் சொல்லாமல் உள்ள போயிடுறா. ஸோ நம்ம ஜிம்மின் வந்து நெக்ஸ்ட்டு இசைக்கிட்ட, ஹே அவள் மட்டும்தானா இல்லை நீயுமா, அப்போ சரி அவளை மேக்ஸ் பற்றி போட்டு கொடுத்த மாதிரி நீயும் டேங்கா பற்றி போட்டு கொடுத்துருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி சொல்ல, வாயை மூடிட்டு போடா, நல்ல மனுஷன் எல்லாரையுமே போட்டு கொடுன்னு சொல்லிட்டே இருக்க, போடான்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸோ இப்படி டேஸ் எஸ்கிளாக் ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ ஜாங்கோ கேட்குறான், ரியாலி ஜிமின்ஷி நிஜமாவே என்னைய வந்துட்டு அம்மு லவ் பண்ணாளா அப்பவே அப்படி சொல்லி கேட்க, ஸோ ஜங்குக் பார்த்து எல்லாரும் முறைக்கிறாங்க. சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் சொல்ல, என்னடா அப்படிங்கிற மாதிரி டேங்கும் ஜங்குக்கும் கேட்கல. சீனியர் நான் ஃப்ளாஷ்பேக் பற்றி சொல்லிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஆமாடா அதோட தான் அதுக்கப்புறம் காலேஜ் எக்ஸாம்ஸ் வந்துச்சு முடிஞ்சிச்சு அந்த கதையெல்லாம் விடு, சீரியஸ்லி அம்மு என்ன லவ் பண்ணிட்டு இருந்தாளா அப்பவே அப்படிங்க. ஆமாம் எனக்கு அப்போவே கொஞ்சம் கொஞ்சம் தோணுச்சு, எனக்கு தெரிஞ்சு இசையும் வந்து டேங் சீனியரை லவ் பண்ணிட்டு இருந்தான்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு சீரியஸ்லி அப்படி சொல்கிறாங்க. இதோட ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சிச்சு. ஸோ ஏஞ்சல் சொல்கிறான், ஓ அப்படியா டயாங் மாமா நீங்களும் சரி சாரி டயாங் அண்ணா ஜங்குக் மாமா நீங்கள் 2 பேரும் சேர்ந்து செம்மையாக லவ் பண்ணியிருப்பீங்க போல அப்படிங்கிற மாதிரி உருகி லவ் பண்ணியிருப்பீங்க போல அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கா ஏஞ்சல். ஸோ ஏஞ்சல் வந்து ஜிமின் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. செம்ம ஜிமின் ஒன்னால தான் இவங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு, அவங்க எல்லாம் வந்து அவங்க 2 பேரும் வந்து இவங்க 2 பேரும் லவ் பண்ண விஷயம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷத்தில் போயிட்டு ஏஞ்சல் வந்து ஜிமினாவை ஹக் பண்ணிட்டு சீக் கிஸ் பண்ணுறாளா, ஜிமின் வந்துட்டு செகண்ட் கிஸ் ரெடி டேடி அப்படிங்கிற மாதிரியே சொல்கிறாரு. ஸோ வந்து நம்ம இசை தூக்க வரலான்னு வெளியே வந்திருப்பாளா, இந்த கிஸ்ஸு சீனை பார்த்தா அவள் ஃபோனில் ஃபோட்டோ எடுத்து ஜிம்மி நமக்கு அனுப்பி பாருங்கம்மா இப்படிதாம்மா ஏமாத்தின்னு இருக்கான் அப்படிங்கிற மாதிரி மெசேஜ் அனுப்பிச்சி விட்டுருக்கான். ஸோ கரெக்டாக ஜிம்மினிக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து வீடியோ கால் வருது. இவனும் அந்த ஒரு மாதிரி ஷாக்லேயே வீடியோ கால் அட்டன் பண்ண. ஸோ அவங்க அம்மா கேட்குறாங்க, நீ ஏன்டா பேடிச்ச மாதிரியே இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்க, பேடிக்கல இந்த பொண்ணு மொத்தம் குத்துட்டாமா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறானா. ஏஞ்சல் பக்கம் காட்டி ஏஞ்சலையும் கேமராவில் காய்ச்சான். ஸோ ஜிமின் அம்மா, ஓஹோ அப்போ நீ தான் என்னோட மருமகளா, ஸோ நீ பார்க்க ப்ரிட்டியாக இருக்கடா, ஆனால் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோ, ஜிமின் காலேஜ் முடிக்கிற வரையிலும் கல்யாணத்தை பற்றி நீ யோசிக்க கூடாது, நீ ஸ்டடீஸில் நிறைய கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஓகேவா, ஏஞ்சல் மாதிரி இருக்கடா அப்படின்னு சொல்ல, ஆண்டி உங்களுக்கு எப்படி என் பேர் தெரியும் அப்படின்னு சொல்லி கேட்க, ஓஹோ அப்போ என்னோட மருமக பேர் ஏஞ்சலா, கியூட்டா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜிமினாவோட அம்மா சொல்ல. ஸோ வந்து ஜிமினாவோட அம்மா வந்து ஏஞ்சலுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ வந்து அது அவங்க 2 பேரும் கான்வர்சேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்தாண்ட ஜங்குக்கும் டேங்கும் வேற லெவலில் ஹாப்பினஸ். பிகாஸ் ஏன்னா அம்மாவும் இசையும் அப்பவே தங்களை லவ் பண்ணிட்டு இருக்காங்க, அப்புறம் ஏன் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் நம்ம கிட்ட இருந்து கீப் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டே இருக்காங்க. ஸோ இப்படியே 1 வீக்கும் போக ஸோ நம்ம கேர்ள்ஸும் பாய்ஸும் நார்மலாக பேசிட்டு இருக்காங்க, ஹானா ஹா ஊனா ஹூ அப்படி சொல்லி பேசிட்டு இருக்காங்க. ஸோ வந்து என்ன ஆகுதுன்னா இவங்கெல்லாம் கிளம்பி கொரியா போகிறாங்க. கொரியா போனால் வந்துட்டு டியோங்கோட வீட்டுக்கு டியோங் அண்ட் இசை, ஆரமோட ஒய்ஃப், ஜின்னோட ஒய்ஃப் எல்லாரும் போகிறாங்க. ஸோ ஜங்குக்காவோட ஒய்ஃப் அதாவது நம்ம அம்மு, அதுக்கப்புறம் ஹோபியோட ஒய்ஃப் எல்லாம் போகிறாங்க. அங்கே போயிட்டா என்ன ஆகுதுன்னா வந்து நம்ம 2 பேரண்ட்ஸும் அதாவது பாய்ஸோட 2 பேரண்ட்ஸும் இந்தாங்க ஹனிமூன் டிக்கெட்ஸ், நீங்கள் ஹனிமூனுக்கு போய் தான் ஆகணும், நான் பிளேசஸ் மட்டும் செலக்ட் பண்ணுற மாதிரி உங்களுக்கு கொடுத்துருக்கோம். ஸோ டிக்கெட்ஸ் புக் பண்ணியாச்சு, நாங்கள் 3 பிளேசஸ் செலக்ட் பண்ணி 3 பிளேஸ்க்கும் டிக்கெட் வாங்கியிருக்கோம். ஸோ அதில் எதுக்கு நீங்கள் போகிறீங்கிறத முடிவு பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேர்ள்ஸ் 2 பேர்கிட்டே கொண்டு வச்சு அமைச்சிடுறாங்க. ஸோ கொடுத்துட்றாங்களா. ஸோ அப்போ வந்து நம்ம ஜங்கு கேட்குறான், நான் தானே உங்கள் மகன், என்கிட்ட தானே நீங்கள் கேட்கணும், என்னப்பா
என்னப்பா நீங்கள் பாட்டுக்கு அவங்க கிட்ட கேட்டுட்டு இருக்கீங்க, நான் சொல்லட்டுமா, நான் ஆஸ்திரேலியா தான் போவேன் அப்படிங்க. ஸோ ஜங்குக்கோட அப்பா, டே போடா, என் மருமக சொல்கிற இடத்துக்கு தான் உன்னை கூட்டிகிட்டு போவேன், இல்லைனா கூட்டிகிட்டே போக மாட்டேன், ஹனிமூனே அனுப்ப மாட்டேன் பார்த்துக்கடா அப்படிங்க. இல்லை நான் ஹனிமூன் போய்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு என்ன பண்ணுறான்னா ஓகேன்னு சொல்லி அம்முவையே செலக்ட் பண்ண சொல்லிடுறாரு. ஸோ அம்மா என்ன பண்ணுறான்னா அந்த டிக்கெட்ஸ் மூணையும் எடுத்துகிட்டு போயிட்டு ரூமில் வச்சுட்டு இசைக்கு கால் பண்ணுறான். இசைக்கு கால் பண்ணிட்டு என்ன ஹனிமூன் டிக்கெட்ஸ் கொடுத்துருக்காங்க இசை அப்படின்னு. ஆமாம், எந்தெந்த ஊருக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கும்போது ஆஸ்திரேலியா, சுவிட்சர்லாந்து, இட்டாலி அப்படிங்கிற மாதிரி சொல்ல. ஸோ வந்து நம்ம சுவிட்சர்லாந்து போகலான்னு சொல்லிட்டு 2 பேரும் முடிவு பண்ணிடுறாங்க. பிகாஸ் ஏன்னா 2 பேரும் ஒட்டுக்கா போனால் காப்பாற்றிக்கலாம் தங்களை அப்படின்ட்டு 2 பேரும் ஒட்டுக்கா போகலான்னு முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ 2 பேரும் கீழே போயிட்டு சுவிட்சர்லாந்து போகிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால சுவிட்சர்லாந்து ஹனிமூனுக்கு போக போகிறாங்க. ஸோ ஹனிமூனில் என்ன ஆக போகுது, பாய்ஸ் 2 பேரும் இதை கேட்டு ஷாக் ஆகிறாங்க. பிகாஸ் என்ன நினச்சிட்டு இருந்திருப்பானுங்கன்னா ஹனிமூனே போக வேணான்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சிருப்பாங்க. ஆனால் சுவிட்சர்லாந்து போகலான்னு முடிவு பண்ணதை கேட்டுட்டு 2 பாய்ஸும் ஷாக்கில் இருந்திருப்பாங்க. ஸோ ஹனிமூனில் என்னென்ன நடக்குது, ஸோ நம்ம கேர்ள்ஸும் பாய்ஸும் எப்படி சேர்றாங்க அப்படிங்கிறதெல்லாம் போக போக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க. இன்னைக்கான ஸ்டோரி ரொம்ப ஷார்ட்டாக இருந்திருக்கும், பட் இருந்தாலும் நெக்ஸ்ட் பார்ட் உங்களுக்கு கொஞ்சம் லென்த்தாக கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஓகேவாடா? ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானை டச் பண்ணிட்டு போங்கடா. ஸோ பாய், டேக் கேர்.